டேட்டா லாஸ் அப்படின்றது நீ காமனாக வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் வச்சிருக்க டேட்டா வந்து லாஸ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். எடுத்து அந்த ஃபைல் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா அந்த நிலைமைக்கே ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம ஃபோனில் இருக்க டேட்டா டெலிட் ஆனிச்சு அப்படின்னா அதை நம்மளே ரெக்கவரி பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வெளியில் போய் நம்ம கடைகளில் கொடுக்கும்போது அந்த டேட்டா வந்து அவங்க பார்க்கறதுக்கோ இல்லை அது மூலமாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக நம்மளே டேட்டா ரெக்கவரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். Tenorshare UltData for Android அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆண்ட்ராய்ட் டேட்டா வந்து ரெக்கவரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வீடியோஸாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ, மெசேஜஸ், கான்டாக்ட், கால் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எதை வேணாலும் வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த டேட்டாவை ரெக்கவரி பண்ணிக்க முடியும். இதெல்லாம் கூகுள் டிரைவ், வீசாட், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் டேட்டா ரெக்கவரி அப்படின்றத வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என் ஃபோனில் இருக்கிற ஒரு சில ஃபோட்டோஸ் இதை வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா கேலரியில் இருக்கிற ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஒரு வீடியோவும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் அப்போ வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டெலிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி டெலிட்டரில் அது வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து டெலிட் ஆல்ன்றது கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ரீசென்ட்லி டெலிட்டர்லேயுமே இந்த பிக்சர்ஸ் வந்து இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டேட்டா ரெக்கவரி அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் யுவர் டிவைஸ் டு பிசி அப்படின்றது. இப்போ நம்ம யூஎஸ்பி கேபிள் மூலமாக ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்றத வந்து நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து அபவுட் டிவைஸ்க்குள்ளே உள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து இந்த வெர்ஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து வெர்ஷன் நம்பர்ன்னு இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து பில்டு நம்பர்னு கூட இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆக ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனோம்னாலே அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தோம்னா அதில் வந்து யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து ஓகே பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அலோ யூஎஸ்பி டிபக்கிங்னு வருதுல, இந்த நேரத்தில் வந்து அலோன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல் வந்து நம்ம வந்து ரெக்கவரி பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து கேட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த கனெக்டர் ஆப்புக்கு வந்து நம்ம பர்மிஷன் வந்து கொடுக்கணும். கீழே வந்து ஓப்பன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். திரும்ப ஒரு பர்மிஷனையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்தோம் அப்படின்னா இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த அப்டேட்டிங் அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ஃபோன் வந்து ரியல்மி ஃபோன் அப்படின்றதுனால அதோடைய அந்த மாடல் நம்பர் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஃபோட்டோக்கு மேலே வந்து காமிச்சிட்ருக்கு. அது மாதிரி வீடியோவில் வந்து ஒரு 13 வீடியோக்கு மேலே வந்து ரெக்கவரி பண்ண மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஃபுல் ரெக்கவரியுமே வந்து ஓடிடும். ஸோ இப்போ வந்து ஸ்கேன் கம்ப்ளீட்னு வந்து வருது. ஓகே கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல ஆல் டேட்டா அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படின்றதும் பார்த்தோன்னா ஏற்கனவே ஃபோனில் இருக்கிறது. இந்த டெலிட்டட் டேட்டா வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டெலிட் ஆனது எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் அந்த சிஸ்டம் ஃபைல்ஸில் உள்ள ஒரு சிலதையும் வந்து அது ரெக்கவரி வந்து பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டெலிட் ஆனதாக வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எந்தெந்த ஃபோட்டோலாம் ரெக்கவரி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ வீடியோஸ்லேயுமே நம்ம வந்து இப்போ டெலிட் ஆன அந்த கார் வீடியோ மாதிரி உள்ளது வருது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ரெக்கவர் டு பிசி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பிசி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் இல்லாமல் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனி ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. வீடியோவுமே பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபோன்லையும் ஏதாவது டேட்டாஸ் வந்து டெலிட் ஆகிருந்தது அப்படின்னா, இன்க்ளூடிங் வந்து நீங்கள் கால் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு மாதிரியான டேட்டாஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் வந்து ரெக்கவரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கான்டாக்ட்ஸ்லேருந்து மெசேஜ், கால் ஹிஸ்ட்ரி, ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபைல் வந்து நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தா கூட அதை வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்மளே மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டோடி டெக். நன்றி, வணக்கம்.